வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 63. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, vowels indices in strings சொல்லிட்டு தான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே இருக்கிற vowels லெட்டரோட இண்டெக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் vowels எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு. பட் அதை இண்டெக்ஸ்லாம் நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ வேறு மாதிரி லாஜிக்கல் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கிற அது இண்டெக்ஸ் நல்லா இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுதான் இன்றைக்கி அந்த டாஸ்க்கு, அதோட ப்ராப்ளமே. இங்கே நீங்கள் இன்புட் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டெக்ஸ்ட்ன்றது தான். ஸோ இன்க்ளூடட் அந்த ஸ்பேஸுமே இன்க்ளூட் ஆனது தான் வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸு. ஸ்பேஸுமே எடுத்துக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ணி சொல்ல போனால், ஏஇஐஓன்ற வவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏஇன்றது 1 இருக்குது. ஸோ 0 1 2 3 தான் அதோட இண்டெக்ஸு. ஸோ இங்கே ஈயில் இருக்கிறதுனால அதோட இண்டெக்ஸ் வந்து 1. அதே மாதிரி ஏல இருக்கும் 10. அப்படியே போனீங்கன்னா 6ல் வந்து ஐ இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து 6ன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே எங்கெல்லாம் ஏஇஐஓன்னு சொல்லிட்டு எந்த லெட்டர் கொடுத்தாலுமே சரி, எவ்வளோ பேர் கொடுத்தாலுமே சரி, அதுக்குள்ளே எந்த இடத்துலாம் வந்து ஸ்ட்ரிங்ஸு அந்த வவல் லெட்டரோட இண்டெக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறோம். சரிங்களா, இப்போ நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். நம்ம எப்பயும் போல் ஒரு இன்புட்டு வாங்கணும். ஸோ எஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்டை வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து enter the string அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்ஸை மட்டும் வாங்கிடலாம். ஸ்ட்ரிங்ஸை வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ரிங்ஸை வாங்கிட்டோம். தென் வந்து சிஸ்டம் அதை இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துகிட்டு அதில் வவல்ஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எஸ். சரிங்களா, எஸ்னா அதோடைய லென் வந்துச்சு. அதில் இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸாக நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் ஐயில். நம்ம சிம்பிளான ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் எஸ் ஆஃப் ஐ இருக்குல்ல, எஸ் ஆஃப் ஐன்றது அதுக்கு இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் குறிக்கும். டிஇசி ஸ்பேஸு அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே குறிக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து இன் ஒரு வவல் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கான்னு செக் பண்ண போகிறேன், லிஸ்ட்டுக்குள்ளே. இந்த வவல்னால் என்னென்னா, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, நான் வந்து இதில் வந்து என்ன லெட்டர்லாம் வவல்ஸ்ன்னு சொல்லிட்டு சிஸ்டம் குறி வைக்கிறேன். ஸோ ஏ இ ஐ ஓ ஜூ. சரிங்களா, இந்த லெட்டர் தான் வந்து ஆஸ்கி, இந்த லெட்டர் தான் வந்து அது வவல்ஸ்ன்னு நான் அதுக்கு புரிய வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து அந்த லெட்டர் வந்து இந்த வவல்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது வவல்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த எஸ்ஸோட ஐ வந்து அப்போ என்ன பண்ணணும்னா, எல்ன்ற ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிப்பேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து அப்பெண்ட் பண்ணிவிடுவேன். எல் டாட் அப்பெண்ட். பட் இங்கே எதை அப்பெண்ட் பண்ணுறது தான் விஷயமே. இங்கே அதோட லிஸ்ட்டை அப்பெண்ட் பண்ணக்கூடாது, அதோடைய இண்டெக்ஸ். ஸோ ஐ தான் இங்கே இண்டெக்ஸ். ஸோ அந்த ஐயை வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிட்டே வந்தால் தெரியும் எது இண்டெக்ஸ், ஐனா என்ன, எஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டே வந்தாலும் சரி. அப்படி உங்களுக்கு ஐஎஸ்ன்னா புரியலனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நேம்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஐனா இங்கே வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எதாவது தெரியுமா அதை யூஸ் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸை வந்து நான் அப்பெண்ட் பண்ணுற அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வேல்யூஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த எல்லில் வந்து இப்போ லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து எந்த இண்டெக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோடனே நமக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ இங்கே வந்து கேட்குது இன்டெக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். அதேமாதிரி கேஷ் மால் எல்லாமே கலந்து தான் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ என்ட்ரு கொடுத்தோடனே நேமரு இண்டெக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா, ஏன்னா இண்டெக்ஸ் இங்கே ஸ்பெல்லிங் லெட்டர். ஓகேங்களா, நேமர்னு காமிக்கும். ஸோ ஸ்பெல்லிங் ஏன் தப்பாக பண்ணியிருந்தோம். ஸோ techsiddhar அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோடனே நமக்கு வந்து லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் நாட் அட்ரிபியூட் அப்பெண்ட். ஸோ அதுவும் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்ன techsiddhar. ஓகேங்களா, ஸோ இப்போ அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. சரிங்களா, இப்போ கரெக்டாக வரும். இதை நான் அது மாற்றி கொடுத்தனா அவுட்புட் வராது. எப்போ அது மாற்றி கொடுத்தா அவுட்புட் வராதுன்னா, இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் தான் வந்து கொடுத்துருக்கோம். இதே நம்ம கேபிட்டல் லெட்டரில் ஏஇ கொடுத்தோன்னா வந்து எடுத்துக்காது, ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்மனா லெட்டரை வந்து ஸ்மாலாக மாற்றணும். ஸோ இருக்கிற ஒவ்வொரு லெட்டருமே நான் வந்து லோயர் கேஸில் மாற்றுறேன். லோயர்னு கொடுத்தோன்னா இது எல்லாமே வந்து லோயர் கேஸில் மாறிடும். பெரிய ஏவாக இருந்தால் நம்ம ஊரில் பெரிய ஏ, சின்ன ஏன்னு சொல்லுவோம்ல, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாதிரி மாறிடும். சரிங்களா, நம்ம என்ன கொடுத்தோம் வேணால் கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறோன்னா ஸோ 0 இண்டெக்ஸில் இருக்குது, ஈன்றது ஃபைனல் இண்டெக்ஸ். ஸோ அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரிங்களா, இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளே இருக்கிற வவல்ஸோட இண்டெக்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வரும். ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.